கோத்தமன் என்ற புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் இருந்தார். அவர் உயிரோட்டமான சிலைகளை வடிப்பதில் கைதேர்ந்தவர். அவரது சிலைகள் சிற்பி எடுத்துக்கொண்ட மனிதரின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். ஒரு நாள் செல்வந்தர் ஒருவர் கோத்தமனிடம் வந்து தனது சிலையை செதுக்க வேண்டும் என்று கேட்டார். தனது பிரம்மாண்டமான வீடு, நிறைந்து வழியும் பணப்பெட்டி, சமூகத்தில் தனது செல்வாக்கு எல்லாவற்றையும் பற்றி பெருமையாக குறிப்பிட்டார். கோத்தமன் பொறுமையாக கேட்டுவிட்டு வேலைக்குச் சென்றார். பல வாரங்கள் கழித்து பெரிய கல்லை துல்லியமாக செதுக்கி முடித்தார். இறுதியாக சிலையை திறந்து காட்டும் நாள் வந்தது. செல்வந்தர் ஆவலுடன் காத்திருந்தார். தனது செல்வத்தையும் பதவியையும் பிரம்மாண்டமாக காட்டும் சிலையை எதிர்பார்த்தார். கோத்தமன் செல்வந்தரை தனது பற்றைக்கு அழைத்துச் சென்று சிலையின் மீது போர்த்தப்பட்ட துணியை நீக்கினார். செல்வந்தரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. தன்னை பிரதிபலிக்கும் பிரம்மாண்டமான சிலைக்கு பதிலாக எளிமையான மண்குடத்தை பார்த்தார். ஏமாற்றம் அவரது முகத்தில் படர்ந்தது. இது என்ன என்று அவர் கூச்சலிட்டார். என்னை பெருமைப்படுத்தும் சிலையை செய்யச் சொன்னேன், தாழ்ந்த குடத்தை அல்ல. கோத்தமன் மென்மையாகச் சிரித்தார். ஆனால் எல்லாமே ஒரு குடம்தான் அல்லவா என்று கேட்டார். உங்கள் பெரிய வீடு, உங்கள் பணம், உங்கள் உடல் கூட, அவை அனைத்தும் பாத்திரங்கள்தான். அவற்றிற்குள் மிக முக்கியமான ஒன்றை வைத்திருக்கின்றன. கோத்தமன் என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் செல்வந்தர் கவலைப்பட்டார். கோத்தமன் தொடர்ந்தார். உண்மையான பொக்கிஷம் குடத்தில் இல்லை, அது என்ன வைத்திருக்கிறது என்பதில்தான் உள்ளது. உங்கள் குடத்தை என்ன நிரப்புகிறது நண்பரே? அன்பு, இரக்கம், ஞானம் இவையா, அல்லது பேராசை, அகந்தை இவையா? கோத்தமனின் வார்த்தைகளை சிந்தித்த செல்வந்தரின் முகம் மென்மையானது. வெளிப்புற விஷயங்களில் மிகவும் கவனம் செலுத்தியதால் வாழ்க்கையின் உண்மையான சாரத்தை புறக்கணித்திருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்தார். குடம் நிலையற்றது என்று கோத்தமன் முடித்தார். ஒரு நாள் அது வெடித்து உடையும், ஆனால் அதில் இருப்பது ஆன்மா, அது நிலையானது. கோத்தமனை விட்டு வெளியேறிய செல்வந்தர் மாறிய மனிதராக இருந்தார். தனது உள்குணங்களை வளர்ப்பதிலும் தனது செல்வத்தை மற்றவர்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்தத் தொடங்கினார். உண்மையான மதிப்பு நாம் வைத்திருப்பதில் இல்லை, நாம் யார் என்பதில்தான் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார்.